மதுரை மாநகர் நரிமேடு மருதுபாண்டியர் தெருவை சேர்ந்தவர் 38 வயதான பூரணச்சந்திரன். MBA பட்டதாரியான இவர் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள காவல் சோதனை சாவடியில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகில் வாலாஜாபாத் ஒன்றிய பாஜக சார்பில் நேற்று ஒன்றிய தலைவர் பாலமுருகன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பூரணச்சந்திரன் திருவுருவப் படம் வைத்து மாலை அணிவித்து தீபமோட்சம் நடைபெற்ற போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பூரணச்சந்திரனின் திருவுருவப் படத்தை கைப்பற்றி பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதில் மாநில நெசவாளர் இணை அமைப்பாளர் வஜ்ரவேல், மாவட்ட துணைத் தலைவர் மாலதி, மாவட்ட நெசவாளர் துணைத் தலைவர் புவனேஸ்வரன், ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் தாமரை கண்ணன், ஜெகநாதன், பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் சக்திவேல், மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் அர்ஜுன்லால், அயல்நாட்டு பிரிவு செயலாளர் சரத்குமார், ஒன்றிய மகளிர் அணி ரேகா, ஒன்றிய பட்டியலின அணி பிரேம்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கேசவன், கோகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அவருக்காக அந்த வரவேற்பு சார்பாக நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும், மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும். அதுக்காக எங்களுக்கு போலீஸ் இதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. கண்டிக்கிறோம். ஒரு தீபம் ஏற்ற உரிமை இல்லையா சொல்லுங்க. மக்களுக்காக போறாரா காவல்துறை? நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழிற்சங்கத்தில் திண்டிவனம் நகர செஞ்சு பேருந்து நிலைய ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் NFITU தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா உரையாற்றுகையில் NFITU தொழிற்சங்கத்தில் இணைந்த அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் நலவாரிய கார்டு பதிவு செய்து கொடுத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் புதுப்பித்துக் கொடுத்தும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நலவாரிய சேவைகளை இலவசமாக செய்து கொடுப்பதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அரசாங்கத்தில் மானிய கடனோடு கூடிய வாகன கடன் வசதியும் எளிய முறையில் செய்து தருவேன். ஆட்டோ ஓட்டுநர்கள் பேட்ச் லைசன்ஸ் இல்லாமல் இருப்பவர்கள் விரைவாக அவர்களுக்கு பேட்ச் லைசன்ஸ் எடுப்பதற்கு போன்ற வழிமுறைகளும் கூறப்பட்டது. பிறகு ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் போது அதை நாம் தொழிற்சங்கத்தின் சார்பாக முறையிட்டு அவர்களுக்கு 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை குறைத்து வாங்குவதற்கான வழிகளையும் உருவாக்கலாம் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் முடிவில் ஆட்டோ சங்க தலைவர் ரமேஷ் பேசுகையில் NFITU தொழிற்சங்கம் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எத்தனையோ தொழிற்சங்கங்கள் தமிழகத்தில் இருந்து வருகிறது. எந்த தொழிற்சங்கமும் இதுவரை எந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நல்லது செய்ததாக எந்த வரலாறும் இல்லை. ஆகையால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு நாம் அனைவரும் சங்கத்தில் இணைந்து நம் பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம், முதியோர் பென்ஷன், விபத்து, இயற்கை மரணம் போன்ற அனைத்து உதவிகளையும் இந்த தொழிற்சங்கத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆட்டோ சங்கத்தின் செயலாளர் பாஸ்கரன் பேசுகையில் இதுபோன்ற நலவாரிய சேவைகள் உள்ளது என்பதனை எங்களுக்கு தெரியாமலேயே இத்தனை வருடங்கள் நாங்கள் கடந்து விட்டோம். இங்கே 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 3 நபர்கள் மட்டுமே நலவாரிய கார்டு வைத்திருக்கின்றனர். அவருடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் விதமாக பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு உதவிகரமாகவும் NFITU தொழிற்சங்கம் இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ராமமூர்த்தி, பொருளாளர் பூபாலன், ருக்மானந்தன், கார்த்திகேயன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். ஜி 30 ஓடிச்சு.
34. ஒரு தொழிற்சங்கம் இவங்களெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் அரசாங்கத்தில் கிடைக்கும். வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் செங்கல்பட்டு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமாரிடம் விருப்ப மனு அளித்தார். இதில் மாநில துணைத் தலைவர் வாசு, மாவட்ட தலைவர் கணேசமூர்த்தி, அமைப்பு செயலாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்கள், தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் பின்னாடி வாங்க. ரொம்ப நாள் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் 2 பாலூர் கிராமத்தில் ஐயப்ப சேவா சங்கத்தின் மூலம் பதிவு எண் 104 கீழ் 2025 சுவாமி ஐயப்பன் சுவாமி பட திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி ஐயப்பனுக்கு பொது பூஜை மிக விமர்சையாக நடைபெற்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஐயப்ப சுவாமி படத்திறப்பு விழாவில் குருசாமி மாதவன், குருசாமி மாரியப்பன், குருசாமி தமிழ்ச்செல்வன், சிவராமகிருஷ்ணன், மன்மதராஜ், புஷ்பராஜ், உமாபதி, விஜய் சுந்தர், நாகலிங்கம், சுரேஷ், விநாயகம், மாரிமுத்து, தாமரை குணாலன், சந்திரகுமார், தசரதன், அன்பு, அபினேஷ், சின்னதுரை, சஞ்சய், சித்தார்த், ராகுல், மணிமாறன் மற்றும் இந்த சிறப்பு பூஜையில் கிராம மக்களும் ஐயப்ப பக்தர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டனர். தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்டதற்காக இறைவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன் என்றும் ஆன்மீக வழியில் சுவாமியே சரணமையப்பா என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர் கபிலன் தெரிவித்தார். தாம்பரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தாம்பரம் மாநகர மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினாசா தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் ஊடக மையம் முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் பாபு கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள், மாநில துணை செயலாளர் தாம்பரம் கதிரவன், நகர செயலாளர்கள் ராமானுஜம் மற்றும் ஆதி சாலமன் மற்றும் நகர பொருளாளர் பொறியாளர் அமித்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சியை சேர்ந்த தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி, மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் காமராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி சார்ந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் மத போதகர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
இதனை அடுத்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பம்மல் பழைய பெரியபாளையத்தம்மன் ஆலயம் அருகே பம்மல் பகுதி மதன் இர்பான் தலைமையில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். மருத்துவ முகாமிற்கு வரும் நோயாளிகளுக்கு ரத்த அழுத்தம், உடலின் சர்க்கரை அளவு மற்றும் கண், காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்டவைகள் பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா ரமேஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தேசகுமார், மாவட்ட இளைஞரணி அனகை சுரேஷ் மற்றும் பம்மல் பகுதி சம்சுதீன், ராஜேந்திரன், மாதவன் உட்பட மாவட்ட நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையில் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி ராஜகோபாலன்பட்டி பகுதியிலும், கடமலைகுண்டு அருகே உள்ள ஆலந்தள்ளீர், சிறப்பாறை பகுதிகளிலும் வளர்க்கப்படும் காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயார்படுத்தும் வேளையில் மாடு வளர்ப்பவர்கள் ஈடுபட்டுள்ளனர். காளை மாடுகளுக்கு நடைபயிற்சி, சுற்று ஓட்ட பயிற்சி, மண் முட்டு பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். இது தவிர காளைகளின் கொம்புகளை சீவி கூர்மைப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். காளைகள் திடகாத்திரமாக போட்டியில் பங்கேற்கும் வகையில் சத்தான உணவுகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காளைகள் அனைத்தும் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, காரியாப்பட்டி, பல்லவராயன்பட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு விளையாட்டுகளில் பங்கேற்க உள்ளன. தேனி மாவட்டத்திலிருந்து மேல்கண்ட போட்டிகளில் பங்கேற்று பலமுறை தங்கக்காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை வென்ற தங்கள் காளைகள் வரும் ஜல்லிக்கட்டு போட்டியிலும் வெற்றி வாகை சூடும் என நம்புகின்றனர். இதுக்கு நமக்கு ரொம்ப ஊர் கிராமம் பேசாமல் இருப்பாரா, இவர் ரொம்ப மழை கட்டணுமா? மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. குறிப்பாக வைகையாறு உற்பத்தியாகும் வருசநாடு, கடமலைகுண்டு, மயிலாடும்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் மிக மிக அதிகரித்து காணப்படுகிறது. தினமும் மாலை 5 மணி முதல் காலை 9 மணி வரை பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கிடையே நேற்று இரவு முதலே பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை கடமலைகுண்டு, மயிலாடும்பாறை, வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவுடன் அடர் பனிமூட்டமும் ஏற்பட்டது. இதனால் மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பனியை தாங்கும் வகையிலான ஸ்வெட்டர் மற்றும் குல்லாக்களை அணிந்தபடி சென்றனர். மேலும் ஆங்காங்கே பொதுமக்கள் கூலங்களை தீயிட்டு குளிர்காய்வதை காண முடிந்தது. அடர் பனிமூட்டம் காரணமாக மலை கிராம பகுதிகளில் வந்த வாகனங்கள் முகப்பு விளக்கை எரிய விட்டபடி சென்றன. கடந்த சில நாட்களாகவே தொடரும் பனிப்பொழிவு காரணமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் சளி, காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு வனப்பகுதியில் வனத்துறையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்ட போது மஞ்சனுத்து அருகே உள்ள தண்டியும் பாறை பகுதியில் ஒரு யானை கீழே உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக வனத்துறையின் கால்நடை மருத்துவர்கள் குழு வரவழைக்கப்பட்டு யானையை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினர். தீவிர சிகிச்சை அளித்தும் யானையை காப்பாற்ற முடியவில்லை. இறந்த யானை பெண் வகையை சேர்ந்தது என்றும் 60 வயது இருக்கும் என்றும் வயது முதிர்வு காரணமாக இறந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனப்பகுதியிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதற்காக ராட்சத கிரேன் மற்றும் புல்டோசர் யானை இறந்த பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் கொண்டுவரப்பட்ட யானை வனப்பகுதியிலேயே பெரிய பள்ளம் தோண்டி புதைக்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இது ஓட்டு 2 பேர் வந்துச்சாடா போய் சொல்கிறா போட சாமி நேரத்தில் விளையாட பட்ட போகலாம் யானை வர இது அது நைட்டு வரும். புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து காரில் வந்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனுக்கு திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் தென்கோடி பாக்கத்தில் பாஜக பொதுச் செயலாளர் முரளி ரகுராமன் முன்னிலையில் பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர். இதில் மாநில துணைத் தலைவர் சம்பத், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம், SIR கோட்ட பொறுப்பாளர் ஏத்திராஜ், வர்த்தக அணி ஜின்ராஜ், செஞ்சி தொகுதி அமைப்பாளர் கோபிநாத், மாவட்ட துணைத் தலைவர் சந்திரலேகா, பொதுச் செயலாளர்கள் பாண்டியன், ராஜசேகர், அன்பழகன், பிரச்சார அணி தினேஷ்குமார், தென்கோடிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, நகராட்சி மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிப்படி காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகத்தில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர் எங்களுக்கு கவனம் ஈர்ப்பு, எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ள போராடுவோம். சம வேலைக்கு சம ஊதியம் கொடு. இல்லை இல்லை என்று சொல்லும் அரசே. ஊதியம் கொடுக்க மனமில்லை என்று சொல்ல அரசே. வேண்டாதே சுட்டாதே. உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடு. என்ன பிளான் தெரியல. அந்த ஒப்பந்தம் மூல ஒப்பந்தம் பிளான் இல்லை. இது கட்டாது. மறைந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் SR தமிழன் அவர்களின் 12வது ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் மற்றும் ரத்த தான முகாம் நடத்த வேண்டும் என்று பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் முருகன் உத்தரவின் அடிப்படையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக SR தமிழன் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 3000 பேருக்கு அன்னதானமும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் முத்து சித்ரா தலைமையில் பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கரன், மாவட்ட தலைவர் பெரியசாமி, மாவட்ட செயலாளர் ஜெகன், ஆண்டிப்பட்டி ஒன்றிய பொதுச் செயலாளர் ராஜா, அதிமுக மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயக்குமார், இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ராம்ராஜ், மாநில இளைஞரணி செயலாளர் பிரபாகரன் மற்றும் பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேனி, ஆண்டிப்பட்டி, கம்பம், போடி, சிம்மனூர், பெரியகுளம் நிர்வாகிகளும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளும் தேனி மாவட்ட மகளிரணி தலைவி கவிதா தலைமையிலான மகளிரணி குழுவும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும்
தேனி மாவட்ட பொதுச்செயலாளருமாகிய எம்பிஎஸ் முருகன் பேசுகிறேன். வருகின்ற 26ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி தேனி மாவட்டத்தினுடைய புலிக்கொடி நாயகன் எஸ்ஆர் தமிழுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளை முன்னிட்டு தேனி அரசு மருத்துவமனையில் அன்னதானம் ப்ளஸ் இரத்த தானம் கொடுத்துருக்கின்றோம். 3000 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறோம். 100க்கு மேற்பட்டோர் இரத்த தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூரில் இருந்து திட்டக்குடி வரை செல்லும் 8வது நம்பர் அரசு பேருந்து முகப்பு விளக்கு எரியாததால் செல்போன் லைட் அடித்து பேருந்தை இயக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த பேருந்து அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் முறையாக சரி செய்வதில்லை என்றும் இதுபோன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திருவம்பட்டு ஊராட்சியில் உள்ள வெங்கடேஸ்வரா பேருந்து உரிமையாளர் அருணேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், வல்லம் ஒன்றிய கழக செயலாளர்கள் நடராஜன், விநாயகமூர்த்தி, மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் குமரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் இணை செயலாளர் அரகன் சாகர், வல்லம் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பாலமுருகன், தமிழ், செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு நாடார் ஐக்கிய சங்கத்தின் 35வது ஆண்டு விழாவையொட்டி சங்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட மூத்த நிர்வாகிகளை கௌரவப்படுத்தி சால்வை அணிவித்து கேடயம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மேலும் காமராஜர் பற்றிய பேச்சு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தலைவர் கனகராஜ், செயலாளர் பால்ராஜ், பொருளாளர் சாலமன், துணைத் தலைவர் கனகராஜ், சட்ட ஆலோசகர் விஜயகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர் உத்தரகுமார், சின்னக்கணி, பரமசிவம், செல்வராஜ், விஷ்ணு, ஆனந்த், சரவணன், ராதாகிருஷ்ணன், பொன்ராஜ், சிவராமன், முருகன், சுரேஷ் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் குடும்பத்தோடு 1000க்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். Hey!